ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மணி அவர்கள் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க ரவீனா கிட்ட. ஸோ நேத்திக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலிருந்து ஒரு மெம்பர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்களை வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லா தப்பையும் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றி விட்டுருந்தாங்க மணிச்சந்திரா அவர்களை. மணிச்சந்திராவுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து புரியல. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ரஃப் அண்ட் டஃபாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனாவுக்கும் மணிக்கும் வந்து காதல் பிரிவினைலாம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கோம் சார், அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கட்டும், இல்லை அவளாக வந்து தலையை கொடுத்து ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டா கூட அவள் அதிலேருந்து சால்வ் பண்ணி வெளியே வரட்டும். அப்படி அவளால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் இருக்கோம், ஓகேங்களா, நீங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே உட்காந்து ரவீனா கிட்டே புலம்பிட்டு இருக்காரு. என்ன புலம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நான் வந்து ஆரம்பத்திலே என்னை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. எல்லோரும் வரும்போது வந்து எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்து எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் போகும்போது வந்து ஆரம்பத்திலே என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ரவீனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பேர் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உன்னை குண்டு பையன்னு கூப்பிடக்கூடாதா? குண்டு பையா அப்படின்னு வந்து திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ரவீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா காண்டேத்துறீங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. என்னதான் மணிச்சந்திரா அவர்கள் வந்து ஆக்ரோஷத்திலையும் ஆவேசத்திலையும் எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக யோசித்து வந்து பேசினாலும் கூட அது அவங்க வீட்டு பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுது. அவங்க வீட்டு பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண விக்ரமுக்கு வந்து இப்போ தான் வந்து கேமு மேலே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸே வந்து நடந்துகிட்ருக்கு. அது நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. அது என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரவீனா அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாண்ட் அண்ட் க்யூட்டாகவும் வந்து இருக்கும். பட் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டிங்காக இருக்கும். உங்களோட அன்பு அப்படிங்கிறது வந்து அவங்க டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும். ரவீனா அவர்கள் வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி மணிச்சந்திரா கேப்டன் ஆனதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னமோ கிங்கோட ஒய்ஃப் மாதிரி வந்து போயிட்டு நீங்கள் வந்து குக்கிங் டீம் போயிடுங்க, நீங்கள் வந்து இது செய்யுங்க, நீங்கள் வந்து அது செய்யுங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் செம்ம காண்டானாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருமே டோட்டலாக வந்து சேஞ்சஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து மணிச்சந்திரா அவர்கள் வந்து விளையாடிட்டு தான் இருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த வாரத்தில் வேறு நாமினேஷனில் 3 பேர் இருக்கிறதுனால 2 எவிக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை 2 எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சரவண விக்ரம் மற்றும் ரவீனா அவர்கள் 2 பேருமே வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க. ஸோ இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மணி வந்து ரவீனாவோட ஃபேமிலியை பற்றி பேசுனதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்க சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.